அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் பாடத்துல நமக்கு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்டேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஓகேவா? திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் புக்ல தெளிவா குடுத்திருக்காங்க. ஓல்டு புக் சரியா? பழைய புத்தகம் இருக்கு இல்லையா? அப்போ ஓல்டு புக்ல 9த்ல இருக்கும். ஓகேவா? 9த்ல இந்த இந்த பாடமும் இதே பாடம் அதே போல நியூ புக்லயும் இருக்கு, ஓல்டு புக்லயும் இருக்கு. சரியா? 2மே சிமிலரா தான் இருக்கும். சில கன்டென்ட் அதுல ஓல்டு புக்லயும், நியூ புக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது 2மே ரீட் பண்றது நல்ல விஷயம். ஓகேவா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நியூ புக்ல இருந்து இந்த திராவிட மொழி குடும்பம் பத்தி பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நுழையும் முன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பார்க்கலாம். பாருங்க. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். சரியா? முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திராவிட மொழினா முதல்ல திராவிட மொழி குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். திராவிடம் என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் இதுல இந்த பாடத்துல பார்க்கலாம். அப்போ ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் ஒரு 4 குரூப்ஸ் இருக்கு. அதுல ஒரு குரூப் தான் இந்த திராவிட மொழி குடும்பம் சொல்லுவாங்க. இந்த திராவிட குடும்பத்துக்குள்ள பல மொழிகள் இருக்கு. இந்த மொழியில மிகவும் மிகவும் சொல்ல முடியாது. மூத்த மொழி தமிழ் தான். சரியா? ஒரு 4 டீம் இருக்கு. அந்த டீம்ல திராவிடம் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல ஒரு மூத்த மொழியாக விளங்கக்கூடியது தமிழ். இது முதல் பாயிண்டாக இங்க நம்ம சொல்றாங்க. எத்தகைய காலத்திலும், எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. இப்போ எப்படி இது இந்த கன்டென்ட் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா பாருங்களேன். இப்போ நமக்கு நெறைய டெக்னாலஜி வைஸ் நெறைய அப்டேஷன்ஸ், நெறைய ஆப்ஸ் வருது. அந்த ஆப்ஸ்க்கெல்லாம் தமிழாக்கம் இருக்கு. இப்ப WhatsAppனா புலனம். புரியுதுங்களா? அதாவது நீ எந்த காலகட்டத்துல, எந்த மாரியான ஒரு நடைமுறையில இருந்தாலும், அந்த நடைமுறைக்கு ஏற்றவாறு தமிழ் மொழி இலங்கும். அப்படின்றது அதோட மீனிங். WhatsApp, இன்டர்நெட்டுக்கு என்ன? இணையம், டச் ஸ்கிரீன், தொடுதிரை. பாருங்களேன். இப்பதான் இந்த இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கிறோம் ஆங்கிலத்துல. ஆனா, அதற்கான தமிழாக்கமும் இருக்கு. அதுக்கான தமிழ் பெயரும் இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, அப்ப நீங்க இன்னும் ஒரு 100 ஆண்டு, 1000 ஆண்டுகள் காலம் போனா கூட, அப்போ ஒரு டெக்னாலஜி வருது. அப்போ ஒரு சிச்சுவேஷன் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி ஏதாவது ஒண்ணு வருதுன்னா, அதையும் தாங்கும் அளவுக்கு மொழி வளம் படைத்தது நம்முடைய தமிழ். இது பெருமையான விஷயம் கிடையாதுல்ல. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். கர்வமான விஷயம் என்பதை நீங்க புரிஞ்சு ஆய்ந்து யோசிக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. தமிழாய்ந்த அயல்நாட் அறிஞரும் தமிழை ஆய்ந்த. இப்ப பாருங்க, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. பாருங்க, இப்ப கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய டிஎன்பிசி என்ன கேக்குறாங்க? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஓகேவா? விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். அவங்க புக் பேக்ல இருக்கிற பிரித்து எழுதுக மட்டும் தான் கேட்க போறாங்கன்னு சொல்ல போறது இல்ல. சொல்லல. நான் அதே போல பள்ளி புத்தகத்தில் இருந்து தான் நான் கேட்க போறேன்னு சொல்லல. அவங்க 85 கேள்விகள் என்பது எங்க இருந்தாலும் எடுக்கலாம். அதை நம்போ ஃபேஸ் பண்றதுக்கு, நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு பேக்கப் சோர்ஸ் ஸ்கூல் புக். நீ எங்க தான் கேளுங்க. நான் என்னுடைய படிச்ச அறிவு வச்சுக்கிட்டு நான் அட்டெண்ட் பண்றேன்ட்டு தான் ஒரு ஆழமான கருத்து அதுல. இப்போ பாருங்க, இது படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். தமிழ் ஆய்ந்த, தமிழ் ஆய்ந்த எப்படி பிரிக்கலாம்? தமிழ் கூட்டல் ஆய்ந்த. அப்போ இங்க பாருங்க, அ தரணி எங்கும். தரணி எங்கும் எப்படி பிரிக்கலாம்? தரணி கூட்டல் எங்கும். புரியுதா? இப்போ நம்ம ஒரு விஷயத்த பாடத்தை படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும். இப்போ இந்த வார்த்தையில ஒரு கொஸ்டின் எடுப்பான். நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் ஸ்கூல் புக் பேக்ல கொடுத்துருக்க மாட்டான். இப்ப என்ன பண்ணணும்? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல் அப்படின்னு தான் பார்க்கணும். தமிழுக்கு தமிழுக்கு எப்படி பிரிப்ப? பிரிச்சு பார்க்கணும். செம்மொழி செம்மொழி எப்படி பிரிப்பீங்க? அப்படின்னு நீங்க இப்படிதான் படிச்சு பார்க்கணுமே தவிர, புக் பேக்ல மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். இது போல ஒரு முழு பாடத்தை படிக்கும்பொழுது, பாடத்துக்குள்ள இருக்கக்கூடிய சேர்த்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பிரிக்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீ அங்க டிஎன்பிஎஸ்சி எங்க இருந்து கேட்டாலும் சரி, அண்ணா லைப்ரரியில இருந்து 10வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு 10வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய 10வது ரேக்ல இருக்கக்கூடிய ஒரு புக் எடுத்து வச்சு கொஸ்டின் கேட்டாலும்
நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. தமிழாய்ந்த. தமிழாய்ந்தனா தமிழ் கூட்டல் ஆய்ந்த. தமிழை ஆய்வு செய்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்ந்தனர். இது தமிழை ஆய்வு செய்த அயல் நாட்டு அறிஞர்கள் பூரிப்படைகிறாங்களாம், பெருமைப்படுறாங்களாம். இதனுடைய சிறப்பை தரணி எங்குமே என்ன, உலகம் எங்கும். தரணி ஆழ்வாய் சொல்றாங்கல்ல, உலகை ஆழ்வாய் தான் மீனிங் அதுக்கு. இப்ப தரணி ஆழ்வாய்னா உலகம் எங்கும் சொல்றாங்க, எடுத்துரைச்சு மகிழ்றாங்களாமா. இது ஆய்வு செய்த அயல் நாட்டு அறிஞர்கள். சரி பாருங்க, இந்த ஒரு பகுதியில எவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் பாருங்களேன். சிம்பிளா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான், ஆனா கண்டென்ட் பாருங்க எவ்வளவு இருக்குன்றது நம்ம தான் புரிஞ்சு படிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ரைட். கண்டென்ட் பெருசா தெரியுதா? நான் வந்து பெருசா காட்டுறேன். ஓகேவா? ரைட்டு. நான் அப்படி தள்ளி வச்சுக்கலாமா? நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தும். ஓகே, தனக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவிய மொழி. எஸ், ஆமாதானே? நமக்கு நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு கருவி. கம்யூனிகேஷன் ஒரு ஹேண்டில் பண்றதுக்கு, நான் ஒரு கண்டென்ட் ஒருத்தங்களுக்கு பரிமாறுவதற்கு, ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்றதுக்கு ஒரு ஆயுதமாக, ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு மீடியேட்டர் போல. இப்ப நீங்க நானும் பேசுறோம், எப்படி கேக்குது? அந்த வார்த்தை உச்சரிப்பு, சவுண்ட் மூலமாக நீங்க உணர்றீங்க. இதுதான் வந்து சொல்றாங்க. பாருங்க, அப்படிதான் வந்துதான் இந்த மொழி, கருவிய மொழி. முதலில் நாம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலி, ஓவியம் முதலியவற்றில் மூலமாக பிறருக்கு தெரிவிச்சோம். ஆரம்ப காலகட்டத்துல இப்படி பேசல, சில பொருட்களை வைத்து உணர வைத்தோம். சைகைகள் மூலமாக, சாப்பிட்டீங்களா, சைகைகள் மூலமாக நாங்க வந்து விளக்க வச்சோம். ஒலிகள் மூலமாக விளக்க வச்சோம், ஓவியங்கள் மூலமாக விளக்க வச்சோம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் மொழிக்கு பதிலாக இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஓகேவா? மீண்டனர். இவற்றின் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர முடிந்தது, நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை. இந்த கண்டென்ட், ஐ மீன் மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலி, ஓவியங்கள் மூலமாக என்ன சொல்றாங்க, பருப்பொருள் என்ன, மேலோட்டமாக தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சது, அதனுடைய ஆழக்கருத்தை புரிய வைக்க முடியல. அதுக்காக என்ன பண்றாங்க பாருங்க, அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். சரியா? ஒலிகளை சவுண்ட் மூலமாக பேச தொடங்குறாங்க. ஓகேவா? சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. பாருங்களா, ஒரு மொழி எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த ஒரு பகுதியை அழகா விளக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் சொல்றான், மொழியை விளங்க வைக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டதுதான் மொழி. அந்த மொழி ஸ்டார்டிங்ல இவ்வளவுலாம் இருக்கு. ஓவியங்களாகவும் பேச்சு சவுண்ட் மூலமாகவும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருந்திருக்கிறது, அதோட ஆழ கருத்தை புரிய வைக்க முடியல. அதனால ஒலி ஏற்படுத்திருக்கிறாங்க. ஒலி காலப்போக்கில் அப்படியே அது மொழியாக மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கா? ரைட், அடுத்த பாயிண்ட் போலாம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1300க்கு மேற்பட்டதுன்னு சொல்றாங்க. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். ஓகேவா? 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? என்னென்ன மொழி குடும்பம் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், என்ன மொழி குடும்பம் பாருங்க, இந்தோ ஆசியா மொழிகள். இந்தோ ஆசியா மொழிகள். செகண்ட் ஒன், திராவிட மொழிகள். ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள். சீன திபெத்திய மொழிகள். 4 டைப்ஸ், 4 வகையான மொழி குடும்பங்கள் இருக்கு. அது இரண்டாவது நம்ம இருக்கோம்.
நம்மளுடைய திராவிட மொழி சொல்லிட்டு ஒரு ஒரு தொகுதி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். இந்திய நாட்டு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டினுங்க. நிறைய முறை டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடா அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா காட்சியளிக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர் என்ற யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்கதான் அகத்தியலிங்கம் அவர்கள். சரியா? ஃபுல்லா எல்லோவா இருக்குல்ல, எல்லா முக்கியமான பாயிண்ட் விளக்கிடலாம். சரியா? பாருங்க, உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள் இந்திய நாகரிகமும் ஒன்று. ரொம்ப பழமையான நாகரிகங்கள் சீன நாகரிகம் இருக்கு, சிந்து நாகரிகம் இருக்கு, ஹரப்பா நாகரிகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பழமையான நாகரிகம். இந்திய நாகரிகம் ஒன்று. மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதி செய்யப்பட்டது. இதை திராவிட நாகரிகம் என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர். ஓகேவா? இந்த மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்றும் அழைக்கிறாங்களாமா நம்மளுடைய அறிஞர்கள் சொல்றாங்க. ஓகேவா? திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. சரியா? அப்போ திராவிடர்கள் பேசப்பட்ட மொழியை தான் திராவிட மொழி சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்றாங்க. திராவிடம் என்ற சொல் முதலில் எப்படி இருக்கு பாருங்க. திராவிடம் என்ற சொல் முதலில் குறிப்பிட்டவர் யார்? குறிப்பிட்டவர் ஒன்று, அதை நடைமுறை கொண்டு வந்தது வேற ஒருத்தர். ஓகேவா? அப்ப பாருங்க, இதுல பாயிண்ட் பாருங்க. திராவிட மொழிகளை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சரியா? குமரிலப்பட்டர் அவர் ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அதை திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார்? ஈஸியான கொஸ்டின், நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். சரியா? இப்போ மொழி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் என்ற வார்த்தையில இருந்தான் இந்த திராவிடா என்ற ஒரு வார்த்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு டாக்டர் ஹீராஸ் பாதிரியார் சொல்றாருன்னு பாருங்களேன். தமிழ் என்பதுதான் மருவி தமிழ், தமிழா, தமிழா, பிரமிழா, 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 திராவிடா, 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 இப்படி மாறிச்சு சொல்றாரு. இந்த கண்ட நீங்க என்ன நினைச்சுக்கணும், இப்படி மாறி இருக்கு சொன்னவர் இவரு ஹீராஸ் பாதிரியார். ஆனா எக்ஸாம்ல இதே கொஸ்டின் கேட்டாங்க. தமிழா, தமிழா, பிரமிழா, பிரமிழா, இந்த 4 வார்த்தையை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துக அப்படின்ட்டாங்க. அப்படி கொஸ்டின்ல கேட்டாங்க. 4 கொடுத்துருந்தாங்க பாருங்க, எதுவும் மிஸ் பண்ணிட கூடாது. ஓகேவா? எப்படி மாறிச்சு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து சொல்றாங்க பாருங்க, அறிஞர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் சொல்றாரு பாருங்க. அறிஞர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் சொல்றாரு என்ன சொல்றாரு, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர். புரியுதா? அதாவது வடமொழி சமஸ்கிருதம் இருக்குல்ல, இந்த வடமொழி சொல்றாங்க ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதாக கருதப்பட்டதான். அப்படின்னு கருதுன்னு யாரு? அறிஞர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ். ஓகேவா? என்பவர் சொல்றாரு வடமொழி ஆராய்ந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என என்ன சொல்றாரு அவர் குறிப்பிடுறாரு. 1816ஆம் ஆண்டு பேராசிரியர் பாப் ராக்ஸ் கிரிம் முதலியானோர்களும் மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டனர். இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகே, பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராயிறார். யாரு? எல்லிஸ் என்பவர் என்ன பண்றாரு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இங்க போன்ற ஒரு 4 மொழி பார்த்தோம் இல்லையா, அந்த மொழிகளை கம்பேர் பண்றாரு, ஒப்புமைப்படுத்துறாரு. கம்பேர் பண்ணி ஆய்வு மேற்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என கருத்தை முதலில் முன்வைத்தவர். கேள்வி கேட்பாங்க,
மொழி ஆய்வு செய்து இந்த 4 லாங்குவேஜ் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் இதெல்லாம் ஆய்வு செய்து யார் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தது என்று கூறியவர் அப்படிங்கிற எல்லிஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. ஓகேவா? அப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜை ஒப்புமைப்படுத்தி இந்த 4மே வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்ததுதான் அப்படின்னு சொன்ன அறிவியல் அறிஞர் யார்? மொழி அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. எல்லிஸ். நம் புக்ல இருக்கு. இம்மொழிகளை இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் குறிப்பிட்டார். என்ன பண்றாரு பாருங்க, அந்த மொழிகள் எல்லாம் ஆராய்ஞ்சு இது ஒரு பேர் வைக்கிறாரு. இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள். புரியுதா? எனவும் குறிப்பிட்டவர் யாருன்னா நம்முடைய எல்லிஸ் அவர்கள். இதெல்லாம் ஒரு கேள்வியா மாறும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல. ஞாபகம். இதையொட்டி மால்டோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டனர். இதெல்லாம் தகவல். நெக்ஸ்ட், ஹோகன் என்பவர் இம்மொழிகளை அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்ற பெயரிட்டதோடு ஆரிய மொழியில் இருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். பாயிண்ட். நம்மளது ஆரிய மொழிகள் கிடையாது, இது திராவிட மொழி சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பண்ண யோசிச்சு பாருங்க. இந்த ஹோகன் என்பவர் என்ன பண்ணாரு பாருங்க, ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஹோகன் என்பவர் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து, எம்மொழிகள் இந்த 4 லாங்குவேஜ் சொன்ன பாத்தீங்களா, அந்த லாங்குவேஜ் எல்லாம் இணைத்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு பெயர் வச்சிடறாரு. இன்னொரு கண்டென்ட் பதிவு பண்றாரு. இந்த இந்த தமிழியன் குரூப் இருக்குல்ல, இதுக்கும் ஆரிய மொழிக்கும் சம்மதம் இல்ல, இவை மாறுபட்டவை. இது நம்ம தமிழியன் என்ற ஒரு லாங்குவேஜ் குரூப், இது மாறுபட்டது, இது ஆரிய மொழிகளுக்கு சம்மந்தம் கிடையாது சொல்றாரு. ஓகேவா? இதுவும் கேட்பாங்க. மார்க்ஸ் முல்லர் இதே கருத்தை கொண்டிருக்கார். அப்ப இந்த 2 பேர் என்ன பண்றாங்க, கருத்தை வந்து அக்செப்ட் பண்றாரு. கருத்தை சொன்னவர் இவரு ஹோகன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துக்கு அந்த 4 லாங்குவேஜ் சேர்த்து தமிழியன் குரூப்னு சொல்றாரு. இந்த தமிழியன் குரூப்புக்கு சம்பந்தம் தொடர்பில்லாத ஒரு தொடர்பில்லை, அதுதான் ஆரிய மொழிகள் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தையும் இவரும் அக்செப்ட் பண்றாரு. புரியுதா? புரியுன்னு நினைக்கிறேன். 1856 ஓகேவா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலில் கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன எனவும் குறிப்பிட்டார். ஓகேவா? இந்த கண்டென்ட் பாருங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1856 கால்டுவெல் என்ற ஒரு நபர் அவர் என்ன பண்றாருன்னா, திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற என்ற ஒரு நூலில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது. புரிஞ்சுக்கணும். சரியா? ஆரிய மொழி குடும்பம் என்பது வேறு, திராவிட மொழி குடும்பம் என்பது வேறு. இது 2 ஒண்ணு கிடையாதுன்னு அந்த கருத்தையும் இவரு சொல்றார். சரியா? திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கும், இந்த மொழி தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் தமிழ் அந்த சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன. அந்த சமஸ்கிருதத்துக்கு ஒரு செல்வாக்கு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மொழியாக நம்ம திராவிட மொழிகள் இருந்திருக்கிறது என்ற கருத்தையும் முன்வைக்கிறார். புரியுதா? ரைட். கேள்வி கேட்பாங்க. 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். சரியா? திராவிடம் என்னும் சொல்லை வழக்கு முறைக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் தான். அடுத்து திராவிட மொழி குடும்பம். ஓகேவா? இப்பதான் பாக்குறோம். திராவிட மொழி குடும்பம் மொழி பறவை நிலைய அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அதாவது நார்மலாவே மொழி குடும்பம் 4 மொழி குடும்பம். அதுல 2வது ஒரு மொழி குடும்பமா இருக்கக்கூடியது திராவிட மொழி குடும்பம். அந்த திராவிட மொழி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு 3 பிரிவு. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். ஒண்ணுமே இல்ல, இந்த மேப் இருக்குல்ல, இங்க பேசினா வட திராவிட மொழிகள், இங்க பேசினா நடு திராவிட மொழிகள்,
இங்க பேசுனா தென் திராவிட மொழிகள். அவ்வளவுதான். இப்படிதான் இந்த மேப் வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸ்கூல் புக்ல அழகா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. போய் பாருங்க. மேப் பாருங்க, புரிஞ்சிடும். சரியா? இப்போ வந்து தென் திராவிட மொழிகள் என்னென்ன சொல்லிட்டு பார்த்தலாமா? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. சரியா? கொடுகுன்னு கூட சொல்லுவாங்க. துளு, கோத்தா, தோடா, கோரகா, இருளா. சரியா? நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பொங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் குருத், மால்தோ, பிராகுய், பிராகுயின் சொல்லுவாங்க. நீ என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். வட திராவிட மொழிகள் ஞாபகம் வச்சுங்க, தென் திராவிட மொழிகள் ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். நடு திராவிட மொழிகளை குறிப்பிடுக. இது கீழே கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் நடு திராவிட மொழி எது கேட்டாங்கன்னா, உங்களுக்கு தென் திராவிட மொழி அடிச்சு விட்டுருங்க, வட திராவிட மொழி அடிச்சு விட்டுருங்க. அப்ப மிச்சம் இருக்குது என்ன? நடு திராவிட மொழி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படியும் படிக்கலாம். இது வந்து மனப்பாடம் பண்ற செக்ஷனு. இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இன்னொன்னு பாருங்க. இது மொத்தம் கூட்டினால வரும் 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆ? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 மொத்தம் 24 இருக்கா? ஓகேவா? 24 இருக்கா? ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று 2 3 இருக்கு. இப்ப ஆட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. அதாவது சொல்றாங்க பாருங்க. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 24 திராவிட மொழிகளில் லேட்டஸ்டா அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 பிளஸ் 4 மொத்தமாக இப்ப 28 இருக்கு. சேர்த்து திராவிட மொழிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா 28 திராவிட மொழிகள் உள்ளது. கேள்வி கேட்பாங்க. கடைசியாக இணைக்கப்பட்ட 4 மொழிகள் எது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரியா? கேட்கலாம். அந்த 4 திராவிட மொழிகள்ல இதுல நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி சொல்லி கேட்டாங்கன்னா அப்ப மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். இதுல கொடுக்கல. நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே. திராவிட மொழிகள் என்பது பண்பு, பொதுவான பண்பு என்ன? இப்போ என்னுடைய பொதுவான பண்பு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு. அதே போல ஒரு மொழிக்கு ஒரு பொதுவான பண்பு இருக்குல்ல. இது பாருங்க. திராவிட மொழிகளுடைய பொது பண்பை சொல்றாங்க பாருங்களேன். சொற்களில் இன்றியமையாத ஒரு பகுதி என்னன்னா வேர்ச்சொல் அன்று அடிச்சொல். சரியா? ஒரு 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 சொல்லுல, தமிழ் சொல்லுல, திராவிட குடும்பத்துல கூடிய பேசக்கூடிய அந்த சொல்லுல ஒரு சொல்லில் வேர்ச்சொல்லும் அடிச்சொல்லும் இம்பார்ட்டன்ட். ரொம்ப இன்றியமையாத ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அதுல திராவிட மொழிகள் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருக்குமா? இந்த திராவிட மொழிகள் 28 மொழிகள் இருக்குல்ல, இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அடிச்சொல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, ஒரு சொல்லினுடைய அடிப்பகுதி இருக்குல்ல, அது அப்படியே ஒரு சமமா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, ஒத்துமையா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அதனால சொல்லிட்டு பாத்துடலாமா? என்ன ஒத்துமையா இருக்கு? இந்த பாருங்க. அடிச்சொல் திராவிட மொழிகள். கண் தமிழ்ல, கண்ணு என்பது மலையாளம் கன்னடத்துல, கண்ணு தெலுங்கு குடகுல, கண் குறுக், கென் பர்ஜி, கோன் தோடா. இந்த அடிச்சொல்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பாருங்க சேமா இருக்கா? உச்சரிப்புல கண் என்ற ஒரு வார்த்தை வருதா? தமிழ்ல இருக்க மாதிரி எல்லாத்துலயும் வருதா? அப்போ அடிச்சொல் என்பது திராவிட மொழிகளில் ஒரு ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போல அமைந்துள்ளது. நம்பர்ஸ் எண்ணு பேர் நம்பர்ஸும் அது மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்ல பாருங்க, 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி என்பது துளு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து குறிநெல் வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அது பார்த்துக்கலாம். அடுத்து பால் பாகுபாடு. எவ்வளவு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. சொல்றாங்க பாருங்களேன். திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. பால் பாகுபாடுனா என்ன? இப்ப ஒரு 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 பொருள் ஒரு சொல் இருக்கு அப்படின்னா போ,
வந்தான் அப்படின்னா வந்தது யாரு, ஆணா பெண்ணா, நிகழ்காலத்தை குறிக்கிறதா, நிகழ்காலத்தை குறிக்கிறதா, இறந்த காலத்தை குறிக்கிறதா, எதிர்காலத்தை குறிக்கிறதா, எங்க போனான்னு குறிக்கிறது. இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. பால் பாகுபாடுன்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு இருக்கு. ஆனால் வடமொழியில அவ்வாறு அமையவில்லை. சரியா? உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருட்கள் நமக்கு வேறுபாடு உண்டு. ஆனா அதுல அவங்களுக்கு கிடையாது சொல்றாங்க. உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருளுக்கும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒரு நுண்பொருள், அது மட்டும் இல்லாம உயிரற்ற பொருள், அந்த உயிரற்ற பொருளுக்கும் என்ன சொல்றாங்க, ஆண் பெண் பாகுபாடு இருக்கு. எதுல? வடமொழியில கேட்பாங்க. வடமொழியில இருக்கான். ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இம்மொழியின் பாருங்க, இம்மொழியில் கைவிரல்கள் ஆண் பெண் மற்றும் கால் விரல்களை ஆண் பால் என்றும் வேறுபடுத்தினோம். வடமொழியில கை விரல்களை பெண் பால் எனவும் கால் விரல்களை ஆண் பால் விரல்கள் எனவும் சொல்றாங்களாம் வடமொழியில. சரியா? நெக்ஸ்ட் போலாம். வினை சொற்கள். இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப். பாருங்க, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டும், தவிர திணை, பால், எண் ஆக வேறுபாட்டை காட்டுவதில்லை. இப்போ ஒரு ஆங்கிலத்துல ஒரு ஆங்கில மொழியில ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கலாம், கம் அப்படின்னா இந்த காலத்தை மட்டும்தான் காட்டுமே. கம்ன்றது வா, அது மட்டும் தான் காட்டுமா. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. வந்தான் அப்படி என்பது என்னன்னு சொல்றாங்க பாருங்க. நம்மளுதுல திணை அது உயர் திணையா அக்ரிணையா. இப்போ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு வார்த்தை சொல்றான்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு திணையில மீனிங் இருக்கான் தமிழ்ல. இது என்ன திணை? அந்த இப்போ அந்த சொன்ன வார்த்தை உயிரற்ற பொருளை குறிக்கிறதா, உயிருள்ள பொருளை குறிக்கிறதா? ஐ மீன் உயர் திணையா அக்ரிணையா சொல்லிட்டு குறிக்குமா? பால் ஆண் பாலா பெண் பாலா பலரின் பாலா ஒன்றன் பாலா சொல்லிட்டு குறிக்குமா? எண் நிகழ்காலமா எதிர்காலமா அது குறிக்குமா? காலத்தை காட்டுமா? சோ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன். நிறைய வந்து காட்டும் நம்ம தமிழ்ல. திராவிட மொழிகளில் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. எடுத்துக்கிட்டாங்க, வந்தான். வந்தான் என்பது உயர்திணை, மனுஷனுக்கு குறிக்கிற ஒரு சொல். வந்தான் அவர் ஆண், ஆண் பால் வினை, ஆண் பால். வந்தான் இறந்த கால இடைநிலை. வருவான், வருவான் எதிர்காலம். வந்து கொண்டிருக்கிறான் நிகழ்காலம், காலத்தை குறிக்கும். புரியுதா? அப்போ நம்மளுடைய தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மீனிங் பாருங்க. அவன் சொல் அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் ஆண் பாலா பெண் பாலா, நிகழ்காலமா எதிர்காலமா, நிகழ்காலமா எதிர்காலமா, இறந்த காலமா, உயர்திணை அக்ரிணையா, இப்படி சொல்லிட்டு காட்டும். நம்ம தமிழ் அது ஸ்பெஷல். ஓகேவா? ஆனா இதே மீனிங்ல இவ்வியல்புக்கு இது போல தமிழ் இருக்குல்ல, ஆண் பால் பெண் பால் இதெல்லாம் காட்டுது இல்லையா? ஆனா மலையாளத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மலையாளத்துல இந்த பால் மட்டும் காட்டாதான், பால் கிளவிகள் காட்டாது. மத்தபடி திணை காட்டுமா, பால் காட்டுமா. பால் அறி வந்து அந்த அந்த என்ன பால் என்பது காட்டாதான் மலையாளத்துல மட்டும். சரியா? தனி சொற்களோடு ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். சரியா? தனி சொற்களாலே தான் ஒரு தனியா ஒரு ஆணை குறிக்கும் போதுதான் அந்த மீனிங் புரியுமா மலையாளத்துல. இது கம்பேர் டு மலையாளம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து காலந்தோறும் தமிழ் வடி வடிவம் மாறப்பட்ட வடி வடிவங்கள். ஓகேவா? பாத்துக்கிடுங்க. இது என்னன்னா, ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. இது வந்து சில திராவிட மொழிகள் பழமையான இலக்கியங்களை கொண்டிருக்கும். இலக்கண இலக்கியங்கள் கொண்டிருக்கும். அப்ப எவ்வளவு பழமை, அப்ப இதுல பழமை கண்டுபிடிச்சோம்னா யார் ரொம்ப பழமைன்னு இருக்கும்போது அந்த பழமை அவங்கதான் பெரிய ஆள் இல்ல. பாருங்க, தமிழ், தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் 11 மேற்கணக்குகள் சங்க இலக்கியம் சொல்லுவோம். ஓகேவா? கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் 2ஆம் நூற்றாண்டு வரை யாரு? தொல்காப்பியம் 3ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி பெற்றிருக்கான். மூவா எழுதிய அந்த புக்ல. அதே போல கன்னடத்துக்கு என்ன கேள்வி கேட்பாங்க,
கன்னடத்தினுடைய வரலாற்று தொன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நூல் எது? கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் யாரு? கவிராஜ மார்க்கம். காலம் சாரி, இது இலக்கியம், இது இலக்கணம். ஓகேவா? சங்க இலக்கியம் இதுல, இது தொல்காப்பியம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணத்துக்கும் அதேதான். சரியா? அடுத்து தெலுங்குல பாரதம். இது வந்து இலக்கியம். பாரதம் இலக்கியம் தெலுங்குக்கு 11ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம், இது இலக்கணம். இது 12ஆம் நூற்றாண்டு. பாருங்க, கம்மியான பாருங்க. தொல்காப்பியம் 2ஆம் நூற்றாண்டு. ஞாபகம் வச்சுங்க. இது 2 நிமிஷம் பாருங்க. இந்தி இலக்கண கொள்கை பின்னணியில் தமிழ் இலக்கணம். சேவை சண்முகம் எக்ஸாம்பிள் சொல்றாராம். மலையாளத்துல பாருங்க, ராமசரிதம் 12ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இது இலக்கியம். இலக்கண சான்று என்ன? லீலா திலகம். லீலா திலகம் 15ஆம் நூற்றாண்டு. சரியா? மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி பெற்றிருக்கு. இந்த புக்ல ப்ரூஃபா கொடுத்திருக்காங்க 15ஆம் நூற்றாண்டு. அப்ப பாருங்க, தமிழுக்கு சங்க இலக்கியம், கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம், தெலுங்குக்கு பாரதம், மலையாளத்துக்கு ராமசரிதம், இலக்கணத்துக்கு தமிழுக்கு தொல்காப்பியம், கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம், தெலுங்குக்கு ஆந்திர பாஷா பூசணம், மலையாளத்துக்கு லீல திலகம். இதெல்லாம் மீனிங் பார்த்துக்கணும். ஓகேவா? கேள்வி கேட்பாங்க. மலையாள இலக்கண நூல் எது? லீலா திலகம். ஓகே, இதுதான் படிக்கணும். சொல் ஒற்றுமை பாருங்க. திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கூர்க்கு. மரம்னா என்ன? மரம், மரம், மானு, மரம், மர, மர. ஒன்னு, ஒன்று, ஒன்னு, ஒகடி, ஒந்து, ஒஞ்சி. 100, 100, 100, 100, 100. நீ, நீ, நீவு, நீன், ஈ, நின். 2, 2, 2, இரடு, ரட்டு. 4, 4, 4, 4, 4, 4. 5, 5, 5, 5, 5. புரியுதா? சில வார்த்தை மட்டும் சில வேறுபாடு இருக்கும். எல்லாம் ஒரே ஒற்றுமை கொண்ட நாடுல, எல்லாரும் ஒரே டீம்ல, ஒரே குடும்பம்ல, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தமிழின் தனித்தன்மை ரொம்ப ஸ்பெஷலா ஒரு 8 பாயிண்ட் இருக்கு, பார்ப்போம். தொன்மையும் இலக்கணமும் கொஞ்சம் பிரஸ் பண்ணிக்கலாம். தொன்மையும் இலக்கியமும் உடையது தமிழ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா போன்ற கனடா நாடுகளில பேசப்படும் மொழிகள்ல தமிழும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்தன்மை கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த வார்த்தைகள்லாம் அப்படி கூட்டுறதுல கேட்டுருவான். சரியா? இந்த பாயிண்ட் பாருங்க. கேள்வி கேட்பாங்க. மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்கள்ல, கரன்சில தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. எந்த நாட்டு பண தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரிஷியஸ் சொல்லிட்டு கேட்பாங்க. மொரிஷியஸா, இலங்கையா? அந்த ஆப்ஷன் இருக்கும், பாருங்க. ஓகேவா? இலக்கண வளத்தை பெற்று தனியாக இயங்கும் ஒரே மொழி தமிழ் மொழி. நெக்ஸ்ட், திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ். திராவிட மொழிகள்ல பிற மொழி தாக்கம் குறைவாக காணப்படக்கூடிய ஒரே லாங்குவேஜ் தமிழ் மட்டும் தான். நம்ம தான் பெருசா இல்ல, நமக்கு வச்சுங்க. தமிழ் மொழி திராவிட மொழிகளுள் சிலவற்றின் தாய்மொழியா கருதப்படுகிறது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ். ஞாபகம் வச்சுங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ். ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள், ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள், ஒரு மொழி பல சொற்கள், ஒரு மொழி ஒரு மொழி பல மொழி பல பொருள். இப்ப நிறைய இருக்கு தமிழ்லங்க. சரியா? இது ஒண்ணு. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளது. இந்த 8 பாயிண்ட நீங்க மறக்காம படிக்கணும். நெக்ஸ்ட், தமிழன் பல அடிச்சொற்களில் ஒலியன்கள், ஒலி இடம்பெயர்தல் போன்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும்
மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிக்கப்படாதத்தக்க மாற்றங்கள் பெற்றிருக்கிறது. திராவிட மொழி குடும்பத்தில் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பாருங்க. திராவிட மொழிகளிலேயே தொன்மை என்றால் என்ன? பழமையான. மூத்த என்றால் என்ன? பெரிய, சீனியாரிட்டி மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக அமைந்துள்ளது. இந்த ஒப்பியல் ஆய்வுனா என்ன? கம்பேர் பண்ற அந்த ஆய்வுல ரொம்பவும் துணை கொடுக்கக்கூடிய துணையாக அமைந்த ஒரு மொழியாக அமைந்திருப்பது தமிழ். சரியா? கடைசி பாயிண்டாக தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகளை பலவற்றையும் பேணி காத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இதுதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். பாருங்க, எவ்வளவு காலம் மாறினாலும் தன்னை அந்த காலத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டு தமிழ் மொழி. இதுவே நம் மூத்த மொழி, நம் உயிர் மொழி. சரியா? தேங்க்யூ டு வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.